ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பவுல்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க போகிறோம். அது கூடவே ஓல்டு கிளாத் ரீசைக்ளிங் ஐடியாவும் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சிசர் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பருக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு நூல் விட்டு நல்லா கட்டி விட்டுக்கோங்க. அந்த நூலுடைய மறுமுனையை இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலுடைய மேல் பகுதியில் விட்டு எடுத்துக்கோங்க வெளியே. இப்போ அந்த நூலை வந்து அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து இந்த மாதிரி மூடியை டைட்டாக மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு நூலை நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. நாட் போட்டு விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இன்னொரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நூலை வந்து நம்ம மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேங்கிங் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கைப்படாமல் நம்ம பாத்திரங்களை அழகாக கழுவி எடுத்துடலாம். ஃபைனலாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த குழாவிலேயே ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆர்கனைசர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மார்க்கர் எடுத்து இந்த பாக்ஸை வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி பாதியாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக கட் பண்ணிங்க, கத்தியை ஹீட் பண்ணாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டராக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சிசரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு ரோப் வச்சு நான் கட்டுற மாதிரி இந்த பாக்ஸை வந்து ஜாயின் பண்ணி கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணியே யூஸ் பண்ணலாம். ஹேங் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கீழே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன் சைடு வந்து ப்ரஷ் எல்லாம் போட்டுக்கிட்டேன், இன்னொரு சைடு வந்து பேஸ்ட் வச்சுக்கிட்டேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம வந்து 3 சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 3 ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். டைம் பாஸ் விவசாயி, பிரபாவதி, சையத் இப்ராஹிம், ரோஹிணி, சாந்தி, இந்திரா சோமநாதன், தீபா பிரியா, சுஜாதா பிரதன், கௌரி சதீஷ், தேவகிருஷ்ணன், கீதா விஜயன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து ஒரே லெங்த்தில் இருக்கிற மாதிரி 3 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு துண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சிருக்க ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 கயிறையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஹேங் பண்ணுற மாதிரி கயிறை வந்து மேலே கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா, பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பேக்கெட்ஸை ஓப்பனாக ஸ்டோர் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து பூச்சி எதுவும் வந்து அந்த பேக்கெட்டுக்கு உள்ளே போகாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. நான் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த பாட்டிலில் இந்த மாதிரி மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கேபிள் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கேபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட கேபிள் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்துருக்க அந்த கேபிளை வந்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய கீழ் பகுதியில் வந்து அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக லுக்காக அழகாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்துக்க கேபிள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய பாட்டம்ல வந்து அழகா ஒட்டி எடுத்துட்டேங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஃபைனலா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர் பின் எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அந்த பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏர் பின்ஸை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்க, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா வந்து ஒரு டிசைன் மாதிரி தெரியுங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஏர் பின்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குஷி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ், ஏர் பின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க.
பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து கட் போட்டுறக்கூடாது, லைட்டாக வந்து ஒரு பாதி இல்லை கால்வாசி அளவுக்கு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் கட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துகிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்பொழுது நம்மளோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுங்க. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை அழகாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி லேஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, பார்க்கவும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க. தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை தூக்கி போட்டுறாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை மாற்றிக்கலாங்க. தேவைப்பட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. பெயிண்ட் பாட்டில் வந்து எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் பெயிண்ட் பாட்டில் வந்து நம்ம நிறையவே தூக்கி போட்டுருவோம். ஸோ பாட்டில் வந்து சூப்பராக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம டேப்லெட்ஸ் வந்து வாங்குவோம். ஃபீவர், ஸ்டமக் பெயின், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அப்பப்போ போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம ஒரு வேளை டேப்லெட் போட்டுட்டு மறு வேளை ஒரு 2 வேளை சரியாயிடும். அடுத்த மிச்சம் இருக்கக்கூடிய டேப்லெட்டை அப்படியே வச்சிருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த டைம் நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அது என்ன டேப்லெட் கூட தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுறதால வேஸ்ட்டாக தான் போவோம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து டேப்லெட்ஸை போட்டு வச்சுக்கலாங்க. ஃபீவருக்குனா அந்த பாட்டிலுக்கு மேலே பேராசிட்டமால் அப்படின்னு எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பேராசிட்டமால் டேப்லெட்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு லூஸ் மோஷனுக்காக டேப்லெட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டேப்லெட்ஸை அதுக்குள்ளே போட்டுட்டு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எழுதி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் 13 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துருக்க அந்த கிளாத்தை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி லூஸ் தையல் மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் இருக்க சைடில் மட்டும் நம்ம 2 சைடில் மட்டும் தான் தையல் போட போகிறோம். நம்ம தச்சிருக்க அந்த தையலை வந்து அப்படியே வந்து நூலை இழுத்து டைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நல்லா நாட் போட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு ரோஜாவுடைய இதழ் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் நான் வந்து நாட் போட்டு கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 13 கிளாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு அழகான ரோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ரோல் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதழாக நம்ம ஒட்டி எடுக்க போகிறோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதழாக அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும் பொழுது கிளாக் வைஸ் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரோஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் நான் ஒட்டுற மாதிரி பார்த்து அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த ரோஜா இதழ்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. இந்த பாட்டிலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து எடுத்துருக்கேன். அந்த ஃபெவிகாலை இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த பாட்டிலுடைய முக்கால்வாசி பகுதி ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. பாருங்கள் அந்த பாட்டிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரைஸை இந்த பாட்டிலை சுற்றி அழகாக இந்த மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து அழகாக பாட்டிலை சுற்றி ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிக்கோங்க, நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பெயிண்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சு யூஸ் பண்ணி அழகாக அந்த பாட்டிலுக்கு மேலே அந்த ரைஸ் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸுக்கு வந்து ரெட் கலர் வந்து அழகாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழகாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பெயிண்ட் வந்து நல்லா காயிற வரலும் வெயிட் பண்ணி அடுத்தது நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அடுத்தது நான் வந்து லேஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியிலிருந்து கீழே மிச்சம் இருக்க போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அழகாக நம்ம ரோல் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து குட்டியாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பழைய கிளாத்தில் இருந்தால் கட் பண்ணி எடுத்தேன். அந்த ஃப்ளவரை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே அழகாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸை போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.